அண்மைச் செய்தி. கனமழையால் வீடு இடிந்து விழுந்த நிலையில் வீட்டில் வசித்தவர்கள் காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். மயிலாடுதுறை தரங்கம்பாடி அருகே கனமழையால் 150 ஆண்டுகள் பழமையான வீடு இடிந்து விழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன், பழமையான வீடு இடிந்து விழுந்திருக்கு, நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள பாலூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த வீடு தான் பிரம்மாண்டமான வீடு. 150 ஆண்டுகள் பழமையான வீடுன்னு கூறப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த வீட்டை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த வீட்டில் வசித்து வரும் உரிமையாளர்கள் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சொத்து பிரிவினை காரணமாக அந்த வீட்டிலேயே 3 குடும்பத்தினர் வசித்து வந்துள்ளனர். இதனால் வீட்டை அப்புறப்படுத்த முடியாத நிலையில அரசு அதிகாரிகள் இருந்துள்ளனர். இந்த நிலைமையில தான் நேற்று முதல் இன்று வரை தரங்கம்பாடி பகுதியில் பெய்யும் அதீத கனமழை காரணமாக தற்போது அந்த வீடு இடிந்து விழுந்துள்ளது. இந்த வீட்டின் முன்பகுதி முழுவதுமாக ஒரு பகுதியாக இடிந்து விழுந்ததால் பின்பக்க வழியாக அந்த வீட்டில் வசித்த 3 குடும்பத்தினர் காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். பிரியதர்ஷினி, பழமையான வீடு இடிந்து விழுந்திருக்கிறது. ஏற்கனவே 150 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொன்னீங்க. ஏற்கனவே இதை இடிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கையை முன் வச்சாங்க. ஆனாலும் அந்த வீட்டாரோட பிரச்சனை காரணமாக இடிக்க முடியலன்னு குறிப்பிட்டீங்க. இது போன்ற மாவட்டத்தில் பழமையான கட்டடங்கள் இருக்குதா? இந்த மாதிரியான கனமழை காலங்களில் நிச்சயமா அது பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? இது போன்ற இடிந்து விழுந்து விபத்து ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடும். மாவட்ட நிர்வாகம் இதை கண்காணிக்கிறாங்களா? பழமையான கட்டடங்கள் இருக்குது அப்படின்னா அப்புறப்படுத்த சொல்லி ஏற்கனவே பல முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த மழை காலத்தின் போதும் இந்த மாதிரியான அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்த அறிவிப்பின் கூட இந்த பழமையான கட்டடங்களை வசிக்கிறவங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றதுக்காக அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 3 குடும்பங்க இந்த வீட்டு உள்ளேயே வசித்து வந்தாங்க. ஆனா நல்வாய்ப்பாக இது முன்பகுதி காலை முதலே ஒரு பகுதியாக இடிந்து விழுந்து உள்ளது. அப்பொழுதே அவர்கள் வெளியேறியிருந்தாங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. ஆனாலும் பின்பக்கம் அவங்க இருந்ததுனால அந்த வழியா தப்பிச்சு அந்த 3 குடும்பத்தோடும் பாதுகாப்பா வெளியே வந்திருக்காங்க. இந்த இடிந்து விழுந்த இடத்துல இருந்த மின்கம்பம் முழுவதுமாக சிதைஞ்சு விழுவுற அந்த காட்சியை நம்மளால பார்க்க முடியாது. இதனால அப்பகுதியில் முழுவதுமா மின்சாரம் தடைபட்டிருக்கு. பிரதேசி தற்போது அந்த குடும்பத்தினர் பாதுகாப்பாக வெளியேறி இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்.